குட் மார்னிங் ஜிஆர்டிவி வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை செக் பண்ணுறது தான். அது என்ன குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது பேலன்ஸ் டெஸ்ட்டுங்க. ஸோ உங்களுக்கே இப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். அதுக்கு நீங்கள் இப்படி உங்கள் லெக்கை லிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். உங்களால் இப்படி நிற்க முடியுது அப்படின்னா உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி நிற்க முடியலன்னா பயப்பட வேண்டாம். அது எப்படி நிற்கிறதுக்கு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ரிலாக்ஸ். இப்போ இதே எக்ஸசைஸை கண்ணை மூடிட்டு அட்லீஸ்ட் ஒரு 15 செகண்ட்ஸ் நிற்க முடியுதான்னு பாருங்கள். 2 கையும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு காலை தூக்கிட்டு கண்ணை மூடி நில்லுங்க. ரிலாக்ஸ். ஸோ இப்படி உங்களால் நிற்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா வெரி குட். அப்படி பண்ண முடியல அப்படின்னா அதை எப்படி ட்ரெயின் பண்ணணுங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு நீங்கள் ரிலாக்ஸ்டாக நின்றுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு வால் சப்போர்ட் இல்லைனா ஒரு சேர் சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி காலை தூக்கி வச்சு கண்ணை திறந்தே ஹோல்ட் பண்ணி நில்லுங்க. ஸோ ஒரு பொசிஷனும் நீங்கள் 30லேருந்து 40 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். ரிலாக்ஸ். இப்போ காலை ஸ்ட்ரெயிட்டாக மேலே தூக்கி எவ்வளோ தூரம் தூக்க முடியுமோ அப்படி தூக்கி ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். ரிலாக்ஸ். இப்போ காலை சைடுவேஸ் தூக்கணும். ஸோ இப்படி தூக்கும் போது பாடியை இப்படி சாய்க்கக்கூடாது. ஸோ சாய்க்காமல் எந்த அளவுக்கு தூக்குறீங்களோ அப்படியே தூக்கி ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். ரிலாக்ஸ். இப்போ உங்களோட டோ ஸ்டாண்டிங் எவ்வளோ டாலாக நிற்க முடியுமோ அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணி 2 to 3 டைம்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 2 காலும் சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு கையை சைடில் வச்சுட்டு நெக் அப் அண்ட் டவுன் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். ஸோ இதுலேயும் நிறைய பேலன்ஸ் மிஸ் ஆகும். அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் பண்ணுங்கள். ரைட் அண்ட் லெஃப்ட். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஷ்ரக்ஸ் இப்படி அப் அண்ட் டவுன் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். இப்போ 2 கையும் மாற்றி மாற்றி இப்படி லிஃப்ட் பண்ணும். ஸோ இது ஆக்சுவலாக நாங்கள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. பட் பேலன்ஸ் இல்லாதவங்களுக்கு இப்படி அவங்க பண்ணும்போது அவங்க கீழே விழுந்துருவாங்க. ஸோ பக்கத்தில் ஒரு செவரு இல்லைனா ஒரு சேர் போட்டு பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு கால் ஃப்ரண்ட்டு, இன்னொரு கால் இப்படி அடிப்பிரதட்சணம் பண்ணுவோம் இல்லையா கோயிலில். ஸோ அந்த மாதிரி நின்று இதுலேயும் நெக் அப் அண்ட் டவுன் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக. இப்போ ரைட் அண்ட் லெஃப்ட். ரைட் அண்ட் லெஃப்ட். இதுலேயும் நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஷ்ரக்ஸு. ஸோ இந்த பொசிஷனில் இது பண்ணுறது ஆக்சுவலாக கஷ்டம். பேலன்ஸ் மிஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு ஹேண்ட்ஸ் அப் அண்ட் டவுன். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேலன்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்குங்க. ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் எவ்ரிடே பேசிஸில் பண்ணும்போது உங்களால் உங்கள் பேலன்ஸும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.